ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திரு கல்யாண சுந்தரம் உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, முழு மாநில அந்தஸ்து என்பது இந்த மக்களின் ஒரு மிக ஆழ்ந்த ஆசை, எண்ணம், நோக்கமாக இருக்கின்றது. அது நீங்களும் அதே தான் நீங்கள் வலியுறுத்துறீங்க, உங்கள் வேட்பாளர் வலியுறுத்துறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை எழுத்துப்பூர்வமாக தங்கள் தேர்தல் அறிக்கையில, தேசிய அளவில் தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டாங்க. இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? 50 ஆண்டு காலமாக புதுச்சேரி மாநிலத்தை இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசு ஏறக்குறைய இந்திய புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஏறக்குறைய 14 முறை தீர்மானமாக போட்டு அமைச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆளுகின்ற போது சரி, அதுக்கப்புறம் என்ஆர் காங்கிரஸ் ஆளும்போது, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணி இருக்கும்போதும் இதை அமைச்சிருக்கிறாங்க. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவைதான். அது எங்களுடைய பாரதிய ஜனதா கூட்டணி அரசும் அதான் வலியுறுத்தியிருக்கிறோம். மத்திய அரசாங்கம் அதுக்கான பரிசீலனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆனால் மத்திய அரசாங்கம் பரிசீலனை செய்தால் கூட என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசு பொறுப்பேற்றதற்கு அப்புறம் இந்த சில 3 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு ஏற்கனவே இருந்த உரிமைகள் அதிகரித்திருக்குதா, குறைந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதாவது இப்போ பொறுத்தளவுக்கும் பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள், அதாவது நாங்கள் கூட்டணி அரசா, மத்தியிலையும் பாஜக அரசு, புதுச்சேரியிலையும் பாஜக கூட்டணி அரசு. அந்த கூட்டணி அரசாங்க நிறைய திட்டங்கள், புதுச்சேரி மக்களுக்கு தேவையான திட்டங்கள், தேர்தலில் சொல்லக்கூட இல்ல திட்டங்கள்லாம் நாங்கள் திட்டங்கள்ன்றது வேற விவாதம், திட்டங்கள்ன்றது வேற விவாதம். ஆனால் உரிமை சார்ந்த விஷயம் அப்படின்னும் பொழுது மாநில அரசுக்கான உரிமைகளோடு இருக்கின்றதா? இன்றைய தினம் திரு நாராயணசாமி அவர்களை பேட்டிட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு விருப்பம் இல்லாத இந்த மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்குதல், இந்த மாதிரியான விஷயம், ஒரு முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி மத்திய தலைமை திணித்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி 50 ஆண்டு காலமாக புதுச்சேரியில் ஆண்டு கொண்டிருந்தாங்க. சரி, இந்த மாதிரி திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற கூட்டணி அரசு திட்டங்களை எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரல. இன்னைக்கு எந்த திட்டமும் கொண்டு வரல. இவங்க தான் ஆண்டு இருந்தாங்க. எந்த ஃபேக்டரி, ஒரு மத்திய அமைச்சர் நாராயணசாமி இன்னைக்கு அரசை குறை சொல்றாரு. இவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு, மத்தியிலே பிரதமருடைய துறையினரை கவனிக்கக்கூடிய அமைச்சராக இருந்திருக்காரு, மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. சரி, அப்பயே அவர் எல்லாம் கொண்டு வரல. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.